பயணவனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற நாகலாபுரம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாரே வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நைட் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே பக்கத்துலேயே வந்து ரூமும் இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சுரலான ஒரு ரூமுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 8 o'clock வந்து நம்ம வந்து ஃபால்ஸை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்ட போகுது. வாங்க பண்ணலாம். ஸோ ரூம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி பட்ஜெட்டு, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக இருக்கும். தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம முதல்ல போய்ட்டு ரூமு பார்ப்போம். ஆக்சுவலி வந்து இங்கே வந்து இந்த ஒரு இடம் மட்டும்தான் ரூமுக்கு வந்து நம்மளுக்கு இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே வேறு எங்கேயுமே கிடையாது. பட் இதுவுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான பட்ஜெட்லேயே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற வேலை என்னென்னா, நைட் டைமில் ஈட், ட்ரிங்க், ஸ்டே, ரிலாக்ஸ், ரிப்பீட். இந்த ஃபார்ம் ஹவுஸோட நேம் வந்து ஆரே வாட்டர் ஃபால்ஸ் ஹோம் ஸ்டே. இங்கே ஏசி அண்ட் நான் ஏசி 2 ரூம்ஸுமே அவைலபிள் இருக்கும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ண இது சரியான இடம். ப்ரைஸ் 1000 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இங்கே கேம்ப் ஃபயர், கிரில் செட்டப், கேம்ஸ், மியூசிக், பெரிய ப்ரொஜெக்டர், ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு எல்லாமே இருக்குது. பட் ஸ்விம்மிங் பூல் மட்டும் நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்கக்கிட்ட 2 டைப்பில் பேக்கேஜ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கள். தடா ஃபால்ஸ் போய் போர் அடித்தவங்களுக்கு இது ஒரு சரியான பிளேஸ். இதுவும் அதே தூரத்தில் தான் இருக்குது. சம்மரில் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம்னு பிளான் பண்ணுறவங்க நைட்டே இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் சன்ரைஸ்லேருந்து உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்கேஸ் நைட்டு கஷ்டம் அப்படின்னா மார்னிங் இயர்லியராக வர்றது பெட்டர். மணி இப்போது காலையில் 6 மணி ஆகுது. ஸோ ரூம்லேருந்து குளித்து ரெடி ஆகிட்டு கரெக்டாக வந்து நின்ட்டோம். ஸோ யாருக்காகனா சூரியனுக்காக. சென்னையிலேருந்து 80 கிலோமீட்டர் இல்லைனா ஊத்துக்கோட்டையிலேருந்து 28 கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். டைரக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வரணும்னு பிளான் பண்ணிட்டா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வர்றது பெட்டர். பிகாஸ் நிறைய பேர் க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு வந்து திரும்பி போனதை பார்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பர் ஹெட்டுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு பைக்குக்கு 50, காருக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஃபுட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். அதை தாண்டி உள்ளே போயிட்டோம்னா ஃபுட், தண்ணி எதுவும் கிடைக்காது. மொபைலில் டவரும் இருக்காது. டைம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 9 மணி ஆக போகுது. ஸோ ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு கண்டிப்பாக ஒரு 1-2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபால்ஸுக்கு. ஸோ நான் பயணவன் ராஜ்குமார், பயணவன் சந்துரு ஹாரே ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே எப்படின்னா வந்து பேட்சாக விட்றாங்க. கைடு வந்து நம்ம கூடயே வருவாங்க போல். நாங்கள் நினச்சோம் தனியாக போவோம், யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்கன்ட்டு. பட் ஆனால் இங்கே வந்து கைடு மாதிரி ஒருத்தர் கூடயே வந்துட்டுருக்காரு. ஆமாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம கூட யாரும் வந்து பிடிக்காதுல்ல, இப்போ தெரியாத ஆளுங்க அந்த மாதிரி இருக்குது. பேட்சாக ஒரு 10 பேர்ன்றப்போ ஒரு கைடு வராரு. அவங்க ஒரு ரிட்டர்ன் வந்தப்பறம் திரும்பி இன்னொரு அடுத்த 10 பேர்னா அதுக்கு இன்னொரு நிறைய கைடு இருக்காங்க கீழே. ஸோ அப்படி தான் போகுது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. மோஸ்ட்லி நம்ம கைடு கிட்டேருந்து தப்பிக்க பார்த்துருவோம். ஆமாம். ஸோ பட் ஆனால் சேஃப்டிக்காக தான் வராங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணி டஸ்ட்பின்னு எல்லாமே வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் கூட பார்க்க முடியாது. ஆமாம். நீங்கள் கீழே ஒன்று இருக்குடா, வெளில தாங்க இருக்கும். அது என்னங்க பண்ணுறது, அந்த மாதிரி யாரும் போடாதீங்க. டஸ்ட்பின் யூஸ் பண்ணுங்கள். நடுவில் ரெஸ்டிங் பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ வெயிலெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் 600 meters இருக்குது. Well, I saddled up my shoes, headed out at dawn. Yeah, I saddled up my shoes, headed out at dawn.
Left my baby crying, said you can't live that way. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் ரீச் ஆயிட்டோம். ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்கு 50 ரூபாய் கொடுத்தோம்னா லைஃப் ஜாக்கெட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சில இடங்களில் ஆழம் அதிகமாக இருக்குன்றதால அங்கே இருக்கிற சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் நம்மளை எப்பயுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே மொத்தம் 7 வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே இருக்குது. பட் இப்போது 2 ஃபால்ஸ் மட்டும்தான் மக்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30லேருந்து ஈவினிங் 3:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதுலேயும் அந்த 2வது வாட்டர் ஃபால்ஸ் 2 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆரே ஃபால்ஸ் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ 2வது ஃபால்ஸ் நோக்கி போக போகிறோம். அதுக்குள்ளே நாங்கள் வரும்போது அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. பட் இப்போ வந்து ஒரு நிறைய பேர் கூட்டம் வந்துட்டாங்க. ஸோ மேலே எந்தளவுக்கு கூட்டம் இருக்குன்னு தெரியல. போகலாம் வாங்க.